என் வாழ்க்கையே கஷ்டம்தான். இதுல நீங்க என்ன யூனிக்கா சொல்ல பிறந்ததே போறீங்க? கஷ்டம் தான். இதுதான் மகரத்தோட புலம்பலாவே இருக்கும். ஓகே. அந்த ரீசன் அவங்க எந்த கஷ்டத்தையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு தனக்குள்ளேயே வச்சு அடக்கி, இப்ப நான் சொல்றதுனால எனக்கு ஏதாவது நிம்மதி ஒரு நாள் கிடைக்க போதா? ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதுதான் உச்சபட்ச கஷ்டமே. இந்த கஷ்டம்லாம் என்னப்பா வாழ்க்கையில, இதை தாண்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எந்த கஷ்டம் இருக்கு? மகரம் எடுத்துக்கிட்டாலே இப்ப நம்ம ஆடியன்ஸ் வந்து என் வாழ்க்கையே கஷ்டம்தான். இதுல நீங்க என்ன யூனிக்கா சொல்ல பிறந்ததே போறீங்க? கஷ்டம் தான். இதுதான் மகரத்தோட புலம்பலாவே இருக்கும். ஓகே. அந்த ரீசன் அவங்க எந்த கஷ்டத்தையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு தனக்குள்ளேயே வச்சு அடக்கி, இப்ப நான் சொல்றதுனால எனக்கு ஏதாவது நிம்மதி ஒரு நாள் கிடைக்க போதா? எதுவும் இப்படி ஒரு எகத்தாளமான பேச்சு வந்து இவங்கள்ட்ட இருக்கும். விதண்டாவாதமா ஒரு விதண்டவாதமான பேச்சுக்கள் எல்லாம் அதனால நிம்மதி ஏதாவது கடையில கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த மகர ராசினாலே இல்லம்மா ஒன்னால அதெல்லாம் நீட் ஃபீல் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன ஒண்ணு கஷ்டம் சொல்லுங்க, பிரச்சனையில பாத்துக்கலாம்னு சொல்லி பேசினா, இல்ல அதெல்லாம் உங்களால நீட் ஃபீல் பண்ண முடியாது. சொன்னா தீத்துருவியா? தீத்துருவாங்கிறது அது வந்து திமிரான பேச்சு. அதை தாண்டி அடக்கமான பேச்சுன்னா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிரச்சனை இல்ல, அது உங்களால முடியாது, நான் பாத்துக்கிறேன். எதையுமே வந்து இவங்க வந்து தனக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வெளியே காட்டிக்கிற அது எந்த எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு விட்டாலும். ஆனா இவங்கள்ட்ட ஒரு விஷயம், சனி வந்து எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த முதல்ல சோதிப்பார், அப்புறம் சாதிக்க வைப்பார். இதுதான் ஃபார்முலா. நிறைய சோதனைக்கு பின் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் சாதனை. கண்டிப்பா மேம். இப்போ இவங்க மகர ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க, மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த கஷ்டம் வர காலங்கள்ல இவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த கஷ்டம் வந்து அவங்கள தாண்டி அது இன்னும் அவங்கள ஒரு இருட்டான நிலைக்கு கொண்டு போயிடும். சோ அதனால இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த தப்பை தவிர்க்கலாம்? இவங்க வந்து தேவையில்லாத சகவாசங்களை வந்து இவங்க கிட்ட வச்சிருக்கிறது பிரச்சனை. இவங்க வந்து எப்படின்னா யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டாங்க, யாரை நம்ப கூடாதோ அவங்க நம்புவாங்க. அது என்னன்னா இவங்க எப்பவுமே ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா தந்திரவாசாலிகள் இந்த பக்கம் போய் நின்று ஜெயம் கிடைக்கும், அந்த பக்கம் போயிருவாங்க. இல்ல இந்த பக்கம் நின்று ஜெயம் கிடைக்கணும், இந்த பக்கம் ஓடி வந்துருவாங்க. நமக்குன்னு ஒரு டிசைனுக்குள்ள இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கடை சேஞ்ச் மைண்டே இருந்துட்டு இருக்கும். எப்பவுமே இந்த சேஞ்சிங் மைண்ட்னாலேயே இவங்க தொழில கூட அடிக்கடி கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு அந்த சேஞ்ச் இருக்கக்கூடிய பிரச்சனைனாலேயே என்னன்னா ஒரு தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க, சூப்பரா பண்ணுவாங்க, டாப் நாச் பண்ணுவாங்க. ஆனா அடுத்து ஒருத்தவங்க சொன்னோம்னா ஓகே அதுல இன்வெஸ்ட் பண்ணு, அதுல இன்வெஸ்ட் பண்ணு, அதுதான் ஆனா இழப்பு தான் அதுல. சோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கைங்கிற விஷயத்திலேயே பிரச்சனை தான். அது ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். கண்டிப்பா. இப்ப மகர ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போகணும்னு சொன்னா எந்த கடவுளை வணங்கலாம், எந்த கோவிலுக்கு போகலாம்? சனீஸ்வரன் கோவிலுக்கு போகலாம். சனி வழிபாடு ரொம்ப நல்லது. அப்புறம் பராசக்தி வந்து துணையா வச்சுக்கலாம், அவங்க அந்த தெய்வத்தை வழிபடலாம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பரிகாரம் சொல்லப்படுறோம் அப்படின்னா, இவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு இதுல சஃபர் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவங்கள வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா இவங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு மந்திரம் பண்ணி வைக்கிறது. மந்திரம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்கிட்ட கூட்டிட்டு போய் நம்ம கயிறு கட்டுவோம். அப்போ சுயநலமே இல்லாம அந்த பொண்ணோ பையனோ யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ ஒரு விஷயத்துல அவங்கள கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சென்று சேர்க்கிறது, அவங்களுக்கான அந்த விஷயத்த பண்ணி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு ஒரு கால பரிகாரமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும் மத்தவங்களுக்கு கேட்டா, இதெல்லாம் ஒரு பரிகாரமானு. உண்மையாவே ஒரு தர்காவுக்கு கூட்டிட்டு போறது, சில இடத்துல அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு அவங்களுக்கு ஏதோ பேய் பூத பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப அந்த பொண்ணுக்கு எந்த கோவில கூட்டிட்டு போய் இவங்களுக்கு தெரியும், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். அப்ப அங்க போய் ஒரு பாய் வந்து தண்ணி தெளிச்சு விடுறது, இல்லைன்னா ஒரு கோவில்ல சாமியார் வந்து கயிறை கட்டி விடுறது, இதெல்லாம் இவங்க அந்த மகர ராசிக்காரங்க தேர்ந்தெடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பரிகாரம். இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி அது ஒரு பரிகாரமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. சோ மகர ராசி நேயர்களே,
உங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து தடையா இருக்கு, இல்ல மனதுல நீங்க ரொம்ப வச்சு சஃபர் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட எனக்கு ஒரு பரிகாரமே இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு நியூஸ் யாருக்கா கேள்விப்படுறீங்க, ஹெல்ப் உதவி தேவை அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்க யோசிக்காம அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு எந்த இடம் உங்களுக்கு கரெக்ட்னு தெரியுதோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் ஒரு ப்ரேயர் பண்ணி விடுறது, இல்லைன்னா ஒரு கயிறு கட்ட வைக்கிறது, இல்ல ஒரு தாயத்தை வாங்கி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கால பரிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணீங்க அப்படின்னா 100% உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா, இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்ல, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவியே வேண்டாங்கிறது எல்லாருடைய ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்டேன், அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சோ நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சன் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.